எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் ஒரு 11.2 சேனலில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹோம் தியேட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரில் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறது. இது என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்ப கட்டத்தில் பண்ணிகிட்டு இருந்தது. பட் நேரமின்மை காரணமாக நான் இது ஒரு ஷார்ட் வீடியோவாக பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால வீடியோஸ் போடுறதுல கொஞ்சம் காலதாமதமாச்சு. ஸோ டைம் கிடைக்கும் போது ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்து நாங்கள் பண்ண சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸையும் இப்போ இனிமேல் போடலாம். ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் போடுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10% கூட கிடையாது நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸில். ஸோ நிறைய ஷூட் எடுத்து வச்சுருக்கோம். கேமராலாம் வச்சு நல்ல ப்ரொஃபஷனலாக எடுக்கிற வீடியோஸும் இருக்குது. அண்ட் டைம் இல்லாமல் வெறும் மொபைலில் எடுத்த வீடியோஸும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் கொலெக்ட் பண்ணி ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம இனிமேல் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வீடியோஸ் வாரத்துக்கு வந்துடும். அண்டு அது என்னோடய டார்கெட். ரெண்டாவது ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, என்கிட்ட கால் பண்ணியும் சரி, நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தான் பண்ணுறீங்க, சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் எல்லா ப்ராஜெக்டும் எல்லா வேரியேஷன்ஸ்லையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் அது அவ்வளோவா நாங்கள் யூடியூப்பில் போடுறதில்ல. அதுக்கு மெயின் ரீசன் நேரமின்மை தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் சித்தூரில் ரொம்பவே ஒரு ஷார்ட் டைம் அண்ட் ஒரு டைட் பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணோம். ஸோ கஸ்டமர் ஃபஸ்ட்டு எங்ககிட்ட வரும்போது இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ரூமில் போடணும்னு சொல்லி வரல. வெறும் சிஸ்டம் மட்டும் வேணும், அக்கோஸ்டிக்ஸ் அவ்வளோலாம் வேணாங்க, நாங்கள் ஒரு பெட்ரூம் தான் இது பசங்களுக்காக கட்டியிருக்கோம். அது அவங்க ரீடிங் ரூமாக இருக்கும். ப்ளஸ் சிஸ்டமும் எங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பசங்கன்னா சின்ன பசங்களாம் கிடையாது, எல்லோரும் நல்லா வளர்ந்து காலேஜில் படிக்கிற பசங்க தான். அவ்வளோவா வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. அப்பப்போ வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனாக இது இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினச்சி இந்த ஃப்ளோர் கட்டிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் சிஸ்டம் தான் சப்ளை பண்ணுறதா இருந்தோம். பட் எங்கள் ஹோம் தியேட்டர் அவர் பார்த்ததுக்கப்புறம், எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த ஐடியா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஃபஸ்ட்டு சிஸ்டம் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டைட் பட்ஜெட் சார், நான் வீடு கட்டிகிட்ருக்கேன், எனக்கு எதனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அண்ட் அப்போ உட்காந்து ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இப்போது ப்ராஜெக்டில் என்னென்னலாம் எக்யூப்மெண்ட் போட்டிருக்கோன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ரூம் டிப்பிக்கலாக ஒரு ஹோம் தியேட்டருக்காக கட்டப்பட்ட ரூம் கிடையாது. இது ஒரு பெரிய பெட்ரூம், நல்ல வெளிச்சமாக இருக்கணும் அண்ட் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு சொல்லி கட்டினார். ஸோ இந்த ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 16x19 அண்ட் ஹைட்டு 11 ஃபீட். ஸோ கஸ்டமரே பில்டர் தான். ஸோ அவரோட பழைய வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஸோ அப்போ தான் இந்த ரூம்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது ஹோம் தியேட்டருக்குன்னு அவர் பிளான் பண்ணலை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ரூம் நாங்கள் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போவே பார்த்தோம். அப்போது ரொம்ப விசாலமாக இருந்தது ரூம், ரொம்ப அகலமாக இருந்தது. அப்போயே நாங்கள் சொன்னோம், நீங்கள் வாங்கின சிஸ்டம் இந்த ரூமுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது, நீங்கள் இன்னும் அக்கூஸ்டிக்ஸ்லாம் போடணும்னு சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஒரு இந்த ரூமுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சிஸ்டம் போடலாம் அப்படின்னு சொன்னப்போ அவரும் ஒத்துக்கிட்டார். அப்போ தான் நாங்கள் இந்த 11.1 சேனலுக்கு சிஸ்டம் போடலான்னு சொல்லி அந்த டெசிஷனுக்கு நாங்கள் வந்தோம். அண்ட் முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் தான் அதெல்லாம் கோர்ட்டில் நாங்கள் ஆட் பண்ணோம். ஸோ இந்த ரூமில் எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் டால்பி அட்மாஸ் கான்ஃபிகரேஷனில் 7.1.4க்கு போயிட்டோம். அண்ட் இந்த லேஅவுட் ரொம்பவே வெர்சடைலான லேஅவுட். அண்ட் இந்த ரூமுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருந்தது. அண்ட் முன்னாடி நாங்கள் கஸ்டமர் சிஸ்டம் வாங்கும்போது ஒரு 9.1 இல்லை 7.1 போதுன்ற மாதிரி தான் இருந்தார். பட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் 11.2 சேனல் போயிடுங்க, இந்த ரூமுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொன்னோம். அண்ட் அது மாதிரியே இது அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த ப்ராஜெக்ட். அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. பட் இனிமேல் அது ஒன்று ஒன்றா ஒரு வாரமும் ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டு அதையும் போஸ்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். அண்ட் ஹேவிங் செட் தட், 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்ட சிஸ்டம் பார்த்திங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ்க்கு மேக்னெட் மானிட்டர் சுப்ரீம்க்கு போயிட்டோம். ஸோ அந்த டைமில் அது ஒரு ஹாட் கேக் மாதிரி இருந்தது.
அண்ட் அந்த பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்றைக்கி யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் அது. ஸோ மேக்னெட்டில் மானிட்டர் சுப்ரீம் போயிட்டோம். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி சொல்லணுன்னா நல்ல ஹை டைனமிக் ரேஞ்ச். நீங்கள் பவர் ஆம்போட சேர்த்து இதை கிளப் பண்ணாலும் சரி, இல்லை ஏவி ரிசீவரோட கிளப் பண்ணாலும் சரி, ரொம்பவே பர்ஃபெக்டாக இது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இது வந்து 30 வாட்ஸில் இருக்கிற ஆம்ப்ளிஃபிகேஷனில் இருந்து அப் டு 480 வாட்ஸ் வரைக்கும் இது வந்து தாங்கும் டவர் ஸ்பீக்கர். ஸோ டவர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மேக்னெட் மானிட்டர் சுப்ரீம் 2002, 2 8 இன்ச் ட்ரைவ், ஒரு 6.5 இன்ச் மிட் ட்ரைவ் அண்ட் 1 இன்ச் ட்வீட்டர் வேறு லெவலில் இருக்கும். இதில் இருந்து பேஸே வந்து நீங்கள் சப்வூஃபரே தேவையில்ல, அந்த மாதிரி பேஸ் வரும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாது. பட் அதோட மணிக்கு வந்து நம்ம பே பண்ண மணிக்கு வந்து ரொம்பவே ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்பீக்கர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட சிக்னேச்சர் சீரீஸ்க்கு போயிட்டோம். சிக்னேச்சர் C53ங்கிற இந்த மாடல். இது வந்து ஒரு ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைட் சென்டர் ஸ்பீக்கர். அண்ட் இதோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 92 dB வரும். ரொம்பவே வேர்சடைலாக இருக்கும். டுவல் ட்வீட்டரோடு வரும் அது. அண்ட் இதிலேருந்து வர அந்த வாய்ஸோட அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், அதோட பவராக இருக்கட்டும், அதுவே வந்து ஒரு பேஸோடு சேர்ந்து வரும்போது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இதிலேருந்து வர அந்த டைலாக் டெலிவரியெல்லாம். ஸோ இந்த ரூமுக்கு வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சென்டர் ஸ்பீக்கராக அமைஞ்சிருச்சு. அண்ட் இதோட ட்ரைவும் வந்து ரொம்ப வேர்சடைலாக இருக்கும். நாங்கள் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 2002 கொடுத்தோன்னா மானிட்டர் சுப்ரீமில் கண்டிப்பாக சிக்னேச்சர் C53 வந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த மாடல் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரோ மாடல் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் பயங்கர வேர்சடைலாக இருக்கும். அண்ட் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ சைட் சரவுண்ட்ஸ் அண்ட் ரியர் சரவுண்ட்ஸ்க்கு மானிட்டர் சுப்ரீமில் 202ங்கிற புக் ஷெல்ஃபுக்கு போயிட்டோம். ரொம்பவே ஹெவியான புக் ஷெல்ஃப் இது. நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இது வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கராகவே யூஸ் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு வேர்சடைலாக இருக்கும். 180 வாட்ஸ் பீக் அவுட் ஆகும். அண்ட் 100 to 120 வாட்ஸ் வந்து கண்டினியூஸ் பவர் கொடுக்கும். ஸோ ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கருக்கு ரொம்பவே வேர்சடைலாக இருக்கும், ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்டாண்டில் தான் இது வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இன்வால்வ்லாம் நம்மளால் பண்ண முடியாது. பட் இதோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட 8 or 9 இன்ச்சஸ் வந்ததுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஹெவியான ஸ்டாண்ட் தேவைப்படுது. அண்ட் கஸ்டமர் வந்து எனக்கு இயர் லெவலில் ஸ்பீக்கர் வைக்காதீங்க, போகிறதுக்கு வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கொஞ்சம் மேலே தூக்கி வைங்கன்ற மாதிரி சொன்னார். ஸோ நாங்கள் மேலே வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பண்ணி வச்சிட்டோம். ஸோ தட் அந்த டைரக்ஷன் வந்து கரெக்டாக இயரில் வந்து ஹிட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அது கேமராவில் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இல்லை, அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்லாண்டிங் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதில் வந்து 6.5 இன்ச் லாங் ப்ரெஸ் பேப்பர் கோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 இன்ச்சுக்கு ட்வீட்டர் இருக்குது. சாஃப்ட் சில்க் டோம் ட்வீட்டர் தான். அண்ட் இதிலேருந்து வர அந்த சவுண்டெல்லாம் அந்த ப்ரிசிஷனாக இருக்கட்டும், சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும். ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சரவுண்டு கேட்கும்போது ஒரு கார் வந்து சைடில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது உங்கள் சைடை ஒரு கார் வந்து கிராஸ் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த இம்பேக்டை நீங்கள் வந்து அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் எங்களோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து சரவுண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணது ரொம்ப கம்மி தான். ரொம்ப பட்ஜெட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்றப்போ தான் நாங்கள் புக் ஷெல்ஃப் போவோம். ஏன்னா இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப மீடியோகோர் ஸ்பீக்கர் போட முடியாது. இன்வால்வ்னு போனாலே ஒரு ஹையர் மிட் பட்ஜெட்டில் தான் நாங்கள் வந்து போவோம். ஏன்னா அப்போ தான் அதோட அந்த சவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப லோ குவாலிட்டி ரொம்ப லோ பட்ஜெட்டில் போனோன்னா குவாலிட்டியும் ரொம்ப லோவாக இருக்கும். அது அந்த சரவுண்ட் சவுண்டுக்கான விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபையே பண்ணாது. பட் இந்த புக் ஷெல்ஃப் வந்து அதுக்கு டோட்டல் ஆப்போசிட். இது காஸ்ட் கம்மியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அதோட பவர் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கோம். சைட் சரவுண்டுக்கு 2 புக் ஷெல்ஃபும் அண்ட் பேக் ரியர் சரவுண்டுக்கு 2 புக் ஷெல்ஃபும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த சரவுண்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இங்கே இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. அண்ட் ஹைட் சேனல்ஸ், அதாவது டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஹைட் சேனல் ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் அதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் மேக்னெட்டில் IC82ங்கிற மாடல் ரொம்பவே வேர்சடைலான ஹெவியான மாடல். இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். இது
இதோட வாட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 வாட்ஸ் வரைக்கும் இதோட பவர் வந்து பீக் அவுட் ஆகும். இது ஏன் இவ்வளோ வாட்டேஜ் நாங்கள் போடுறோன்னா, அப்போ தான் வந்து உட்காரும்போது மேலே இருந்து வர சவுண்டு வந்து டிஸ்டிங்க்டாக உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அட்மாஸ் வந்து நிறைய பேர் நிறைய சைட்டில் நான் பார்த்துருக்கேன். அட்மாஸ் என்னால் ஃபீலே பண்ண முடியல சார், கேலிப்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் போய் பார்த்தா அட்மாஸ் வந்து ரொம்ப மீடியோகோர் ஸ்பீக்கர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அது ஏன்னு தெரியல. நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்டாலர்ஸ் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க கஸ்டமர்ஸ், சார் அதிலேருந்து ரொம்ப சவுண்டெல்லாம் அப்பப்போ ரொம்ப ரேராக தான் சார் வரும், அதுக்கு நீங்கள் ரொம்ப செலவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல சிஸ்டமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, நல்ல ஸ்பீக்கர்ஸ் அண்ட் நல்ல ப்ராசஸரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, உங்களால் வந்து சரௌண்டும் சரி, அட்மாஸில் இருந்து வர சவுண்ட்ஸும் சரி, எப்போது ஒரு தடவை வருதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இங்கே எல்லா சீன்லேயும் அந்த என்வான்மெண்டல் சவுண்ட்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா, அந்த கீழே நீங்கள் மிதிக்கிற இலையிலேருந்து, பின்னாடி காற்றுல ஆடுற இலையிலேருந்து, ஒரு பேர்டோட சவுண்ட், ஒரு மிருகத்தோட சவுண்ட், எல்லாமே இந்த என்வான்மெண்டல் சவுண்ட் எல்லாமே, காற்றோட சவுண்ட், இது எல்லாமே வந்து அட்மாஸில் இருந்தும் ப்ராமினெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், சரௌண்டில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து இந்த மிக்சிங் வந்து எப்போவாவது ஒரு தடவை தான் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் ஒர்க் ஆகணுன்றது கிடையாது. எல்லா டைமும் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். என்ன அது வந்து நம்ம காதில் கேட்க முடியாது. நீங்கள் வந்து ரொம்ப மீடியோகோர் ஸ்பீக்கர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, இல்லை மீடியோகோர் ப்ராசஸிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா. சப்வூஃபருக்கு இந்த ப்ராஜெக்டில் வாஃபடெல் SW15ங்கிற ஒரு 15 இன்ச் சப்வூஃபருக்கு நாங்கள் போயிட்டோம். ரொம்ப மேசிவான சப்வூஃபர் அண்ட் ரொம்பவே வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த சப்வூஃபர் எங்களோட முக்கால்வாசி ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன் இந்த சப்வூஃபருக்கு நாங்கள் வந்து போகிறோன்னா, இதிலேருந்து வர அந்த பேஸோட ப்ரிசிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம பே பண்ணுற மணிக்கு ரொம்பவே ஹையர் வேல்யூ வந்து இந்த சப்வூஃபர் கொடுக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த ரூமோட ஏரை வந்து ஷேக் பண்ணுறது வந்து ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் அது ரொம்ப ப்ரிசைஸ்டாகவும் இருக்கும். ஒரு ஹை அண்ட் சப்வூஃபரை வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது ஒரு 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற சப்வூஃபரில் நீங்கள் என்ன மாதிரியான பவரும் ப்ரிசிஷனும் உங்களால் எதிர்பார்க்க முடியுமோ, அது இந்த சப்வூஃபர் பிலோ 1 லேக்கில் உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வேல்யூ ஃபார் மணி. அதனால தான் இந்த சப்வூஃபர் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும், அதாவது மிட் பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து போட்டுட்டு வரோம். ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அந்த இம்மர்சிவ் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த டோட்டல் ஹார்ட்டே வந்து இதுதான். அந்தளவுக்கு இது வந்து அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுது அந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி குட் சாய்ஸ் ஃபார் மீடியம் பட்ஜெட் ஹோம் தியேட்டர்ஸ். இந்த ரூமோட ஹார்ட் அண்ட் பிரெயின் பார்த்தீங்கன்னா மெரான்ஸோட SR8015ங்கிற 11.2 சேனல் ப்ரீ ப்ராசஸர் தான். ரொம்பவே ஒரு வேர்சடைலான ஒரு ஏவி ரிசீவர். இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹையண்டான ஒரு ஏவி ரிசீவர் வந்து இந்த டைம் தான் அதோட கோல்டன் பீரியட். இதுக்கு மேலே இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஏவி ரிசீவர் வரவே வராது. ஏன்னா இதுவே வந்து இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்டது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டுருக்கு. அண்ட் நல்ல டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட் இதில் வந்து இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து சூன் டு பி டிஸ்கண்டினியூட் மாடல். இது ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கன்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த ஏவி ரிசீவரை நீங்கள் விடவே மாட்டீங்க. ஏன்னா இது வந்து டெக்னாலஜி வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சுன்றதுக்காக ரீசனுக்காக இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த காஸ்டிங்க்கு உங்களால் வந்து இந்த ஏவி ரிசீவரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இனிமேல் காஸ்டிங் வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ தான் இந்த சினிமா சீரீஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டபுள் டைம்ஸ் வந்து காஸ்டிங் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இருக்கிற யூனிட்ஸ்லாம் வந்துட்டு கிளியரன்ஸ் வந்து பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 50% ஆஃபரில் வந்து கொடுத்து முதல்ல இந்த சீரீஸை வந்து முடிச்சு விடணுன்னு பார்க்குறாங்க. பட் இது வந்து கண்டிப்பாக காலத்துக்கும் நின்று பேசும். இது மேட் இன் ஜப்பான் அண்ட் இதோட ஒர்க்மேன்ஷிப்பெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதிலேருந்து வர ப்ராசஸிங் இது வந்து ஒரு க்ளோஸ் டு ப்ரீ ப்ராசஸர் லெவலுக்கு வந்து இதோட ப்ராசஸிங் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே வெர்சடைலாக இருக்கும். நான் இதை பற்றி ஒரு 1 hour வீடியோவே நான் வந்து தனியாக போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அண்ட் இது வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இது வந்து 50% ஆஃபரில் கிடைக்குது. எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ நீங்கள் வாங்கிடுங்க கண்ணை மூடிட்டு. ஏன்னா திருப்பியும் இது வந்து கிடைக்காது. இதில் எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. DTS:X, RO3D, IMAX Enhanced, Dolby Atmos
எல்லாமே இருக்குது. இதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் வந்து இப்போ இருக்கிற ஏவி ரிசீவர்ஸ்லேயும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எந்த விதத்துலையும் இது வந்து ஒரு அப்சல்யூட்டான ஒரு ஏவி ரிசீவர்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4K லேசர் ப்ரொஜெக்டர் எல்ஜியிலேருந்து AU810PWங்கிற மாடல். இது வந்து ரொம்பவே ஒரு வேர்சடைலான ப்ரொஜெக்டர் அண்ட் நம்ம வந்து ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ப்ரொஜெக்டர். நீங்கள் மீடியம் பட்ஜெட் ஹோம் தியேட்டர் நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வேல்யூ ஃபார் மணி. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எல்ஜிங்கிற இந்த கம்பெனியை பற்றி நான் ஜாஸ்தி சொல்ல வேண்டியதில்லை. டிஸ்பிளேல இவங்க எந்த அளவுக்கு ரெவல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் டிவியில். பட் ப்ரொஜெக்டர்லேயுமே அதே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு இது அவ்வளோவா பரிச்சயம் கிடையாது. எல்ஜி வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரொஜெக்டர்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஹோம் சினிமாவுக்கு ரொம்பவே வேர்சடைலான ப்ரொஜெக்டர் எல்ஜியிலேருந்து வந்திருக்கு. அண்ட் 4K லேசர் வித்தின் அ பட்ஜெட் அண்ட் அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. முக்கியமாக இவங்க யூஸ் பண்ணுற அந்த ஹெச்டிஆர் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களை வந்து ஒரு கட்டி போட்டு ஒரு சேரில் உட்கார வச்சிடும். அந்த அளவுக்கு ஸ்டன்னிங் இமேஜஸ் வந்து கொடுக்குது. கலர் டெப்த்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் எல்ஜிக்குன்னே ஒரு சிக்னேச்சர் கலர் கேமெட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸர்ஸை வந்து இதுலேயுமே வந்து இவங்க பொருத்தி இருக்காங்க. இந்த ரேஞ்சில் வர 4K லேசர் ப்ரொஜெக்டர்ஸ் மற்ற பிராண்டில் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங்கை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ரொம்பவே ப்ரொஃபஷ்னல் சோனி, ஜேவிசி இந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ஸில் இருக்கிற அந்த கலர் ப்ராசஸிங் வந்து இவங்க இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல். எல்ஜிக்குன்னு நீங்கள் வந்து சப்போஸ் எல்ஜி டிவி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டருக்கு போயிடுங்க. அந்த அளவுக்கு இதோட ப்ராசஸிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன டைனமிக் ரேஞ்சுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு படத்தை பார்க்கும்போது. எல்லா கலர் ரேஞ்சையும் வந்து வித்தவுட் கலர் ப்ளோட்டிங் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் இதில் இருக்கிற அந்த கலர் சிக்னேச்சர்ஸும் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் எல்ஜி கலர் கேமெட்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருந்தீங்கன்னா அந்த சேம் ப்ராசஸிங் வந்து இதில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இதில் எல்லா கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. கேமிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இதில் இன்பில்ட் வெப் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிவியில் வந்து அந்த ஏர் ரிமோட் வந்து உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்ததுன்னா இந்த ப்ரொஜெக்டர்லேயும் அதே ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்மார்ட் கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரை தவிர்க்காதீங்க. கலர் ப்ராசஸிங், இமேஜ் ப்ராசஸிங்லேருந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அக்கோஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வால் பேனலிங் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸில் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் 2 விண்டோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆக்சஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வென்டிலேஷன் பர்பஸ்க்கு 2 விண்டோஸ்க்குமே ஆக்சஸ் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து 2 லேயர்ஸ் அக்கோஸ்டிக்ஸ்னால் கூட இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பெட்ஃபெல்ட் மெட்டீரியல். ஸோ இது வந்து ஃபயர் ப்ரூஃப் ஆர் ஃபங்கஸோ டெர்மைட்ஸோ எதுவுமே வராது இதில். ஏன்னா இது வந்து அந்த பெட்ஃபெல்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ரீசைக்கிள்டு பெட் பாட்டில்ஸ்லேருந்து பண்ணுறது. அண்ட் அக்கோஸ்டிக்ஸ்க்கு ரொம்பவே ப்ராமினெண்ட் அண்ட் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இதிலேருந்து அந்த பேட் ஆர்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஏதோ ஒரு வால் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இது ஹால்லேயே வந்து போடலாம். அண்ட் நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து இப்போது இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இது இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஏன்னா பேசுகிறது வந்து எல்லாருக்குமே வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை போடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது நாய்ஸ் ரிடக்ஷன் லெவல் இருக்குது. என்ஆர்சி பார்த்தீங்கன்னா 0.95 வந்து கொடுக்குறாங்க. நிறைய கான்ஃபரன்ஸ் ரூம்லேயும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு பட்ஜெட் லெவலில் நீங்கள் வந்து ஹோம் தியேட்டர் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 லேயர் அக்கோஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதுவும் இந்த பெட்ஃபெல்ட்டில் பண்ணுற அக்கோஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீட்டாகவும் இருக்கும், எலிகெண்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அதோட வேலையும் அது செய்யும். இது போக இந்த ரூமில் மேலே அக்கோஸ்டிக் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அண்ட் கார்பெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 6 mm ஃபோம், அது வந்து அக்கோஸ்டிக் டேம்பிங்காக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே அக்கோஸ்டிக் கார்பெட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓவரால் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக அவர் வேணும்னு கேட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் போட்டு நல்ல பிரைட்டாகவும் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணாங்கன்னா அப்படியே பிட்ச் பிளாக் ஆகிடும் ரூம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பார்த்து தான் செஞ்சுருக்கோம். அண்ட் இது வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் கூட. ஸோ இதெல்லாம் போக இந்த ரூமில் வந்து 3 ரெக்லைனர்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். 3மே ஆட்டோமேட்டிக் ரெக்லைனர்ஸ். அண்ட் இந்த ரூமுக்குன்னே நாங்கள் வந்து ரொம்ப டெய்லர் மேக் பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமர் வந்து 3 ரெக்லைனரே போதுன்ட்டார்.
ஏன்னா அவர் வந்து இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக பெட்டு வந்து போட போகிறேன்னு சொன்னார். ஏன்னா இது வந்து பெட்ரூமாகவும் யூஸ் பண்ண போகிறேன்னாரு. ஸோ அதனால் 3 ரெக்லைனரே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். அண்ட் இந்த ரெக்லைனர் வந்து கம்ஃபர்ட்டும் சரி அண்ட் அந்த பாடி ஃபெட்டிக்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற உல்ஃபிலும் சரி எல்லாமே வந்து ஒரு ஹை அண்ட் ரெக்லைனர்ஸாக தான் வந்து இது நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் உட்காரும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட குவாலிட்டி என்னன்றது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் இப்போ இதெல்லாம் எப்படி சவுண்ட் ஆகுதுங்கிற ஒரு டெமோ பார்த்துடலாம். சித்தூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் சாரோட ஃபீட்பேக் கேட்போம். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எஸ் சார் இருக்கு உங்களுக்கு? எஸ், ஒரு 3 months பேக்கு நாங்கள் இது ஹோம் தியேட்டரு எப்படி செட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் இருந்தார். அவர் சாருடைய ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. அது பிறகு நேராக ஸ்டூடியோக்கு போயிருந்தோம், டெமோவெல்லாம் பார்த்தோம். அங்கே போன பிறகு எங்களுக்கு தெரிஞ்சு சேல்ஸு ப்ளஸ் சர்வீஸ் ரெண்டும் வந்து இவங்க 3rd generation ஆர் 4th generationல வந்து இருக்கிறதுனால அவங்க மேலே ரிலை பண்ணி இன்னும் சார் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இந்த ப்ராஜெக்ட் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ டில் எண்டு வந்திருக்கு, அது வரைக்கும் முடிச்சு கொடுத்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். சார் தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அவங்க டீமு கூட ஒன்ஸ் அகேன் ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரிவன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித்தின் ஷார்ட் பீரியட் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு நாங்கள் பூஜை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சோம், அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். எஸ் சார், எஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இனி எல்லா வாரமும் ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கான முனைப்போடு தான் இருக்கேன். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்குது, சின்ன வீடியோஸ்லாம். ஸோ அதெல்லாமே போட்டோன்னா உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா வரும். ஸோ அதை நான் வந்து ரிலீஜியஸாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஹோம் தியேட்டர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள், அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.